வணக்கம். ஸ்வயனம். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று சில பேர் சொல்லியிருப்பாங்க சில இடத்துல. ஆனால் அதே சில பேரால் மனசு ஒருவருக்கு காயப்பட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும், மனசை நோகடிச்சிருப்பாங்க, ரொம்ப சங்கடப்படுத்தியிருப்பாங்க, ஏன் சாபம் கூட விட்டுருப்பாங்க. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு மண்ணை வாரி தூத்தியிருப்பாங்க, வருத்தப்பட வச்சுருப்பாங்க. நாம் நம்பின ஒரு உறவு நம்மை இப்படியெல்லாம் காயப்படுத்துது, நமக்கு சாபம் விடுது அப்படி நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும், சொல்ல முடியாத துயரம் இருக்கும். எங்கு சென்று இதை சொல்லி அழுவது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய சில பேர் இன்றும் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, அமாவாசை அன்று உங்கள் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் மறக்காமல் வைத்து விடுங்கள். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை, பெண் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை, இதை மட்டும் வைத்து அவர்களுக்கு சாந்தி பண்ணிவிடுங்கள். ஏன்னா முன்ஜென்ம கர்மா என்று ஒன்று உள்ளது. அந்த முன்ஜென்ம கர்ம வினையானது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். அதனால் யாரையும் நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம், வருத்தப்பட வைக்க வேண்டாம், சங்கடப்படுத்த வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம், குறிப்பாக சாபம் விடாதீர்கள். அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து செல்பவர்கள் என்றும் கெட்டுப்போனது இல்லை. இறைவனுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று. காலம் வரும் பொழுது அனைத்துக்கும் நல்ல பதில் கிடைக்கும் என்று நம்பி இருங்கள். நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் இறைவன் மூலமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்வயனம.